இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. டீலிமிட்டேஷனை ஃபஸ்ட்டு பேசுனது டிஎம்கே கவர்மெண்ட்டு, லாஸ்ட்டு கவர்மெண்ட்டு. அப்போ பேசுகிறப்ப எகேன்ஸ்டாக இருந்தப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கோலம் போடுங்க, விசில் கோலம் போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. டிவிகே கவர்மெண்ட் பயங்கரமாக அந்த விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. அதாவது இப்போதைக்கு மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நான் உங்களுக்கு அந்த டீலிமிட்டேஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் கடைசியாக பண்ணுறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லிக்கு போய் வாங்க அங்கே போய் நிற்போம், அணை கட்டக்கூடாது நிற்போன்னு சொல்லி எல்லா எதிர்கட்சியும் கேட்குறாங்க. அதை பற்றி பேசாமல் டீலிமிட்டேஷனை பற்றி இப்போ பேசுகிறாங்க. டீலிமிட்டேஷன் டிவிகே கவர்மெண்ட்டில் எம்பியே கிடையாது. சரி, இப்போ எதுக்கு தான் பேசுகிறாங்க அப்படின்னா ஆனால் யார் முதல்ல டீலிமிட்டேஷனுக்கு எகென்ஸ்டாக இருந்தது, இப்போயும் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மாற்றி சொல்கிறாங்க. என்னன்னா லாஸ்ட் டைம் டீலிமிட்டேஷனுக்கு எகென்ஸ்டாக ஓட்டு போட்டது யார், ஓட்டு போட்டாங்களா பார்லிமெண்ட்டில், டிஎம்கே தான் போட்டுச்சு. அதாவது பக்கத்து மாநில உள்ள முதல்வரெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டது யார், டிஎம்கே தான் கூப்பிட்டது. அந்த எரிச்சாங்க அவர் டீலிமிட்டேஷன், அது டிஎம்கே தான். அப்போதைக்கு டிவிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, விசில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எகென்ஸ்டாக வர்றாங்க. ஏன் வரமாட்றாங்க, ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ டிஎம்கே தமிழ்நாடு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிஎம்கேவோட ஸ்டாண்ட் இப்போயுமே அதே சேமாக தான் இருக்குது. லாஸ்ட்டு ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, அது பாப்புலேஷன் பேஸில் எடுக்கிறதுனாலையும், அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த உமன் ரிசர்வேஷன் பில் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையுமே கொண்டாந்து சேர்த்து வச்சதுனால பிரச்சனை ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு பில்லு இன்னும் வரவே இல்லை. வந்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். டிஎம்கேயோட ஸ்டாண்ட் அப்படியே தான் இருக்கும். இது வச்சு ஒரு பயங்கர பொலிட்டிக்ஸ் டிவிக்கு பண்ணுறாங்க. இதுவே இப்போ இந்த காவேரி இஷ்யூவில் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இப்போ பிஜேபியோட எகென்ஸ்டாக நின்று குரல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு இவங்க வரமாட்டானுங்க. சும்மா போலியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்தீங்களா டிஎம்கே வரவே இல்லை டீலிமிட்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதில் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் சிம்பிள் பொலிட்டிக்ஸ் தான். டிவிக்கே பயங்கரமாக இதை வச்சு தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. டிஎம்கே சேனலில் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மேகதாது பிரச்சனையில் வரமாட்டானுங்க. இவ்வளோ தான், சிம்பிள். நன்றி, வணக்கம். வெளுத்துப்படும்.